நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம் அதாவது TNEB இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா TNSTC இருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சத்துணவு துறையா இருக்கட்டும், அங்கன்வாடியா இருக்கட்டும், ரேஷன் கடையா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா 2025க்கு இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் TNEB இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்குது. அதோடைய முழு அப்டேட் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த TNEB பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா என்ன பேசியிருக்காங்க, என்ன குழு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன சொல்லிருக்காங்கன்னா, டைரக்டா பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காலியாக உள்ள பணியிடங்களை கூடிய விரைவில் நிரப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா TNEB லிமிடெட்ல இருந்து காலி உள்ள பணியிடங்கள் தேவைக்கேற்ப நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காங்க. தேவைக்கேற்பனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு TNEB ஆபீஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸுக்கும் கேங்மேனுக்கு எவ்வளவு இருக்குது, ஏஐக்கு எவ்வளவு இருக்குது, ஜேஏக்கு எவ்வளவு இருக்குது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு 1 by 1 கணக்கெடுப்பு எடுத்து அதுல நிரப்புதல் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அப்டேட் பாத்தீங்கன்னா கூடுதலாக 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் சொல்லிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் இந்த ஆண்டில் 50,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும். இந்த 50,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கினாங்க அப்படின்னா நம்மளுடைய வேகன்சிஸ் லிஸ்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது. இப்ப 50,000 புதிய மின் இணைப்புகள் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேங்மேன் பதவி இன்னுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே. அதுக்கடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. TNEB லிமிடெடில் இயங்கும் மருந்துகள் மேம்படுத்தப்படும். TNEB பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொண்டு வர போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, TNEB லிமிடெட் கட்டுப்பாட்டில் செயல்படும் பல்வேறு மின் கழகங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர்கள் பயன்படும் வகையில் தற்பொழுது இயக்கத்தில் உள்ள மருந்துகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி மூன்றாவது அப்டேட் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நான்காவது அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, இந்த இமேஜ் கேங்மேன். சோ இந்த கேங்மேன் அது மின் இணைப்புகள் மேல பாத்தீங்கன்னா மின் கம்பத்துல ஏறி வேலை பார்க்கக்கூடிய அந்த கேங்மேன் பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு பாதுகாப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். அதாவது TNEB பணிபுரிஞ்சிட்டு இருக்கும் களப்பணியாளர்களுக்கும் பணியாளர்களின் பாதுகாப்பிற்காக பயிற்சி மையங்கள் மூலம் பணியிடத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபைனல் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு தரவு பகுப்பாய்வு பிரிவு உருவாக்கப்படும். அதாவது திறன்மிகு மின் கட்டமைப்பு செயல்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை தகவல் அமைப்பு MIS மேம்பாடு மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI அடிப்படையிலான தரவு பகுப்பாய்வுகளை மேற்கொள்ள தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் TNPCDL ஒரு சிறப்பு தரப்பு பகுப்பாய்வு பிரிவை உருவாக்கப்படும். இந்த TNPCDL பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த 60,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50,000 புதிய மின் இணைப்புகள் கொடுத்தாங்கன்னா கேங்மேன் பதவி மட்டும் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் அதாவது 2024 பாத்தீங்கன்னா TNPCL இருந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் TNEBக்கு AE போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்ல மே மந்த் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயருக்கு மே 21 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 85 காலி பணியிடங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய பேர் அதுல பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருப்பீங்க, நிறைய பேர் சக்சஸ் ஆகாம இருந்திருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா TNPCல இருந்தே ஒரு லேட்டஸ்ட் நியூ அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அது வாங்க இப்ப நம்ம போய் TNPCல அபிஷியல் வெப்சைட் போய் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது TNPCல அபிஷியல் வெப்சைட். இதுல பாத்தீங்கன்னா எங்க TNEBக்கான போஸ்டிங் ரிலீஸ் ஆகும்
அதோட அப்டேட் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்ல தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த அனெக்சட் 9E வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு அப்டேட் வந்து கிடைச்சிடும். இந்த இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரிலீஸ் பண்ண போறாங்க. 26/3/2025 தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பவர் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ஏஇ போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3266 போஸ்டல் கோட்ல வந்து 211 காலி பணியிடங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த 211 காலி பணியிடங்கள்ல ஏஇ போஸ்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து யார் எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்கன்னு வந்து நீங்க திரையில பாத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி வந்து நம்ம இந்த எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதான் ஆனுவல் பிளான் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து 21/5/2025 இந்த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் வந்து க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா 4/8/2025 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 days வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ நண்பர்களே, டிஎன்இபிக்கு வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? சோ இப்பவே இருந்து கரெக்டா படிச்சுட்டு இருங்க. இன்னும் சரியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு 1 மாசம் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த ஏஇ போஸ்டுக்கும் ஜேஏ போஸ்டுக்கும் கண்டிப்பா வந்து இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கான அப்டேட் வந்து நீங்க ஈஸியா சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஏன்னா 2024 வெறும் 85 போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. பட் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணவங்களால வந்து சக்சஸ் ஆக முடியல. ஜஸ்ட் 85 பேருக்கு தான் வந்து அதுக்கான அபிஷியல் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 211 காலி பணியிடங்கள் ஏஇ போஸ்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இருந்து வரப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இன்ட்ரெஸ்டடாக இப்பவே நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் கீழே இருக்கக்கூடிய ஆட்டோ கார்ட்ல வந்து இப்பவே நான் மெட்டீரியல் வந்து கொடுத்திருக்கேன். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சிக்கு சமச்சீர் கல்வி நடிப்பில் பாடுவரக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்றோம். டிஎன்ஏபியா இருக்கட்டும், டிஎன்எஸ்டிசியா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், இந்த 3 டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அதே மாதிரி பேங்கிங் செக்டர், அதே மாதிரி ரயில்வே துறை, போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 35 மார்க்கு மினிமம் வந்து கேட்பாங்க. அதுக்கான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.